வணக்கம். ஜனவரி 13ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. S&P 500 1.5%, நாஸ்டாக்கும் 1.5% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வெள்ளிக்கிழமை ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி கிட்டத்தட்ட 0.7% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் ட்ரேட் ஆவதற்கு சில வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் என்னென்னா, யூஎஸில் ஜாப்ஸ் டேட்டா வெளியாகிருக்கு. எதிர்பார்த்ததை காட்டிலும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதனால் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கு கொஞ்சம் கூட நாட்கள் ஆகும், இப்போதைக்கு குறைக்க மாட்டாங்கன்ற எதிர்பார்ப்பு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சில வல்லுநர்கள். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அதே போல் பிரெண்ட் க்ரூடுடைய விலையும் அதிகரிச்சிருக்கு. பேரல் ஒன்றுக்கு $81 கடந்திருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே போயிருக்கு. ஓப்பனிங் ரெக்கார்டில் ஓப்பன் ஆயிருக்கு லோவில் 86.2, அதுக்கப்புறம் 86.4 வரைக்கும் லோவில் போயிருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பயோகான் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. பொதுவாகவே மார்க்கெட் ரெட்டில் இருக்குது, ஆனால் பயோகான் 5% அதிகரித்தது இன்ட்ராடேல. மணி கண்ட்ரோல் அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் மலேசியா ஆலைக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க பயோகான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஜஸ்ட் டயல் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல், இன்றைக்கி இன்ட்ராடேல 9% விழுந்திருக்கு. பொதுவாகவே மார்க்கெட்டில் ரெட்டில் தான் இருந்திருக்கு, அதனால் ரிசல்ட் ரியாக்ஷன்ன்றது தெரியல. ஆனால் 9% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் 43% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கை 131 கோடி ரூபாய். ரெவென்யூ 8% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் எண்ணிக்கை 287 கோடி ரூபாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1370 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3-4 வாரங்கள். தற்போதைய லெவலிருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் கிட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 5.5 லட்சம் ரூபாய். ஐநாக்ஸ் வின் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்முக்கு A-லேருந்து A+ உயர்த்தப்பட்டிருக்கு. ஷார்ட் டேர்முக்கு A1லேருந்து A1+ உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்னன்றதெல்லாமே நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாலிசி பஸாருடைய பேரண்ட் கம்பெனியான PB ஃபின்டெக் இன்னொரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 7% விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குவல் வெயிட்லேருந்து அண்டர் வெயிட்டாக குறைச்சிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் 1400, 25% மேலும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. அதே செய்தியில் கொடுத்துருக்கிற மற்றொரு அப்டேட் என்னென்னா, இந்த ஆண்டு, அதாவது PB ஃபின்டெக் கடந்த ஒரு ஆண்டு மணிக்கும் கடந்த ஒரு ஆண்டில் 120% அதிகரிச்சிருக்கு ஷேர் பிரைஸ். டிமார்ட்டுக்கு சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய Q3க்கு பிறகு. முந்தின க்ளோசிங் 3685 இருந்திருக்கு. JP மார்கன் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. புது டார்கெட் 4150 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3260. நுவாமா ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4212. முன்ன சொல்லியிருந்தது 5040, குறைச்சிருக்காங்க டார்கெட் பிரைஸை. மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. 4750 4450 குறைச்சிருக்காங்க. பெர்ன்ஸ்டைன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5800 ரூபாய். இன்ட்ரார்க் பில்டிங்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம், உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைத்தது. 220 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் டாடா ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட இருந்து. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. டிசம்பர் மாதத்திற்கான லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய சில டேட்டா வெளியாகி இருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உடைய இண்டிவிஜுவல் ஆனுவல் பிரீமியம் ஈக்குவலண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 11.4% அதிகரிச்சிருக்கு. அதே LIC உடைய இண்டிவிஜுவல் ஆனுவல் பிரீமியம் ஈக்குவலண்ட் 13% வீழ்ச்சியை பார்த்துருக்கு.
இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். ஹெச்டிஎஃப்சி லைஃப் உடைய ஓவரால் ஏபி ஒட்டுமொத்தமாக அந்த இண்டிவிஜுவல் குரூப் எல்லாம் சேர்த்து ஏபி ஓவரால் ஏபி வந்து 8.8% அதிகரிச்சிருக்கு. நுவாமா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ₹820. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் உடைய ஒட்டுமொத்த ஏபி 15.6% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உடைய ஓவரால் ஏபி 10.3% அதிகரிச்சிருக்கு. முன்ன பார்த்த மாதிரியே எல்ஐசியுடைய இண்டிவிஜுவல் ஏபி 13% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இயர் ஆன் இயர். ஆனால் ஒட்டுமொத்த ஏபி 29% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹700. 31% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோத்திலால் ஓஸ்வால். ஹுண்டாய் மோட்டார்ஸ்க்கு ஹெச்எஸ்பிசி பை ரேட்டிங்கை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2200. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங்கை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5060. நேற்று க்ளோசிங் 5120 இருந்திருக்கு பிஎஸ்சி உடையது. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 மற்றும் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கம்பெனி வந்து அவங்களுடைய டிசம்பர் மாதத்திற்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபாரின் 37% இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் குறைஞ்சிருக்குன்றது என்னுடைய புரிஞ்சலுங்க. அது குறைஞ்சதுனால எம்எஸ்சிஐயில் இந்த ஸ்டாக் இடம் பிடிச்சிருக்கு. அதில் வெயிட்டேஜை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. February 28 அது குறித்தான முடிவு வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி வெயிட்டேஜ் இண்டஸ்இண்ட் பேங்குடைய வெயிட்டேஜை உயர்த்தினாங்க அப்படின்னா பணம் உள்ள வரும். கிட்டத்தட்ட $225 மில்லியன் பணம் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்குக்கு. இது நுவாமா கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்டுங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 மற்றும் என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. மேக்ஸ் இந்தியா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜனவரி 2023 அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சப்சிடரி நிறுவனத்துடைய பேர் அந்தாரா அசிஸ்டட் கேர் சர்வீசஸ் லிமிடெட். அந்த தீ விபத்தில் இறந்த ஒருவருடைய குடும்பம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டில். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கம்பெனி மற்றும் அவங்களுடைய டேரக்டர்ஸ் மீது எடுக்க வேணும்ன்றதை அவங்க வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட்டில். அதை இப்போ திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஜனவரி 10 இந்த ஆண்டு அதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ₹12 கோடி செட்டில் பண்ணுறாங்க கம்பெனி மேக்ஸ் இந்தியா அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில நன்கொடையும் வழங்க இருக்கிறாங்க. சில தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை வழங்க உள்ளதாகவும் அப்டேட் கொடுத்திருக்காங்க மேக்ஸ் இந்தியா அடுத்த 3 ஆண்டுல. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு பிஎன்பி பரிபாஸ் செக்யூரிட்டிஸ் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹6730. ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஜனவரி 14 நாளைக்கு அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? வருவாய் எதிர்பார்க்கிற வளர்ச்சி 34 36% வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெட் ப்ராஃபிட் 16% 24% வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. குவார்டர்லி ஆவரேஜ் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 42% 49% வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. எக்கனாமிக் டே செய்தியிலிருந்து கிடைத்த தகவல். ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி குறித்து மணி கண்ட்ரோல் மற்றும் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். மறுபடியும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி முன்னே நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க. 10,000 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அவங்களுடைய எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் மீது அப்படின்றது. அப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கூடுதல் தகவல் கேட்டிருக்காங்க. என்னென்ன தகவல் கேட்டிருக்கிறாங்கிறது வெளியிடல. ஆனால் கூடுதலாக தகவல் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல் மற்றும் என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 7 அனலிஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 5 பேர் பை ரேட்டிங்கும் 2 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சராசரி அடுத்த 12 மாதத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் டார்கெட் இந்த கம்பெனிக்கு ₹93.17 சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. மணி கண்ட்ரோல் மற்றும் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் இது. 4 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவை. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி கொடுத்திருக்கிற டார்கெட் 1520, 78% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹுண்டாய் மோட்டருக்கு சிஎல்எஸ்ஏ கொடுத்திருக்கிற டார்கெட் 2155, 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்ஐசிக்கு மெக்வேரி கொடுத்திருக்கிற டார்கெட் 1215, 45% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கோல் இந்தியாவுக்கு மோத்திலால் ஓஸ்வால் கொடுத்திருக்கிற டார்கெட் 480, 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. விவோ பயோடெக் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 2% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு CPCSEA கமிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ் அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதே போல ஃபண்டிங்கும் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதற்காக இந்த ஒப்புதல், இந்த ஃபண்டிங்னா அவங்க ஒரு இடத்த அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கால்நடைக்காக 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு அனிமல் ஃபெசிலிட்டியை அவங்க அமைக்கிறாங்க. அங்கே சோதனை நடைபெறுவதற்காக தான் நினைக்கிறாங்க. எனக்கு சரியா தெரியல. அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு விவோ பயோடெக் லிமிடெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.